ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம எனக்கு பார்க்க போகிறது சீஸி வெட் டோஸ்ட். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயே நம்ம போட்டு கொடுத்தேன். ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தாட்டும் ஆஃபீஸ் விட்டு வந்தாட்டும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் தான் நம்ம வேணும்னு பார்த்துட்டுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, நம்ம வந்து கேரட் இருந்தால் கூட கேரட்டும் போட்டுக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து கடலை மாவு, நமக்கு எவ்வளோ தேவையானதோ கடலை மாவு எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாம் வந்து வெஜ்ஜிஸும் இதில் போட்டுக்கணும். வெங்காயம், பீன்ஸு, தக்காளி, சொன்ன மாதிரி கேரட் இருந்தால் கேரட்டு, அப்புறம் வந்து கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி. அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி காலம்பரம் வந்து பொட்டேட்டோ வந்து மசாலா பண்ணியிருந்தேன். அது கூட வந்து மிச்சமாக இருந்தது. இப்போ அதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு ஒரே ஆலோசனை இருந்தது. ப்ரெட்டும் இருந்தது அதில். அதனால் அந்த உருளைக்கிழங்கு வந்து மசாலாவும் இதில் நான் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, இந்த மாவுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தேவையான வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம காரம் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டு தண்ணி வந்து ரொம்ப தண்ணி ஆகும்னா ரொம்ப கெட்டியாக ஆகும்னா கரெக்டு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எல்லா வெஜ்ஜிஸும் போட்டிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடியாக வச்சுருக்கணும். அப்புறமா வந்து இந்த தவாலி வந்து பட்டர் இருந்தால் பட்டர் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் வந்து நெய் விட்டுருக்கேன். எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெட்டில் அது வந்து தவாலை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து நம்ம அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு வெஜ்ஜிஸ் எல்லாம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அந்த கடலை மாவு வச்சுருக்கலாம், அதிலே வந்து நல்லா ஃபில் பண்ணும், நல்லா அது முழுகும்படியாக நம்ம அதை தொட்டுட்டு இந்த தவாவில் வந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு போட்டால் அது நல்லா ரோஸ்ட் அனுப்புறமா அடுத்த பக்கம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையானது ப்ரெட்டோ அது போட்டுக்கலாம். ஒன்று போட்டுட்டு அடுத்தப்புறமா சீஸ் இருக்கு இல்லையா, அதை சீஸை நடுவில் வச்சுட்டு அடுத்த ப்ரெட்டும் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நடுவில் சீஸை வச்சுட்டு 2 பக்கமும் திரும்பி தவாவில் நல்லா சின்ன அடுப்பில் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 2 பக்கமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான இந்த சீஸி வெஜ் டோஸ்ட் வந்து தயாராகிடும். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், பண்ணுங்க. தேங்க்யூ.